மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. அதாவது இப்போ நான் லீனியர் ஃபிலிம் அப்படின்னாலே இந்த படத்துக்கு முன்னாடி இந்த படத்துக்கு பின்னாடியுமே பிரிக்க முடியும் நான் லீனியர் ஃபிலிம்ஸ் ஒட்டுமொத்தமாக. ஏன்னா இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி வந்த உலகத்தில் வந்த நான் லீனியர் படங்கள்ங்கிறது ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான். ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் மிக அதிகமான படங்கள் வந்து நான் லீனியராக வர ஆரம்பிச்சது. அதாவது நான் லீனியராக சொல்லப்பட்ட படங்கள் எல்லாத்துக்குமே முன்னுதாரணமாக சொல்கிற ஒரு படம்னா பல்ப் ஃபிக்ஷன். ஸோ இந்த பல்ப் ஃபிக்ஷன் பற்றி தான் பண்ணுறோம். இது மல்டிபிள் ஸ்டோரி லைன், ஆனால் நான் லீனியர். இப்போ இவர் இதை இங்கேருந்து கிளம்பி வந்து தப்பிச்சு தன்னோட காதலியை கூப்பிட்டு போகிறதுக்காக வருவார். வர்ற வழியில் ரோட் சிக்னலில் நிப்பாட்டுவார். பார்த்தா ரோடை கிராஸ் பண்ணி போய் நடந்து போவார் ஒருத்தர். யாருன்னா இந்த டான். எந்த மார்சலஸ் வாலஸ்லேருந்து தப்பிச்சு இவன் ஓடிட்டுருக்கானோ அந்த ஆள் வந்து ரொம்ப சாதாரணமாக அவர் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காலையில் வாங்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணிகிட்டு இருப்பார். இவனை ரோடில் வச்சு பார்ப்பார். டேய் நீ அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே இவன் காரை ஸ்டார்ட் பண்ணி அவரை முட்டி மோதிடுவான். மோதிட்டு போகும்போது அவனை இன்னொரு வண்டி வந்து மோதிடும். அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இவன் மயக்கம் ஆகிடுவான். இவன் மயக்கம் தெளிஞ்சு எந்திச்சு பார்க்கும்போது அந்த பக்கம் ப்ரூஸ் வெல்லஸும் எந்திச்சிடுவார். அடித்து காரால் இவன் இடித்தான் இல்லையா, அடிபட்டு எழுந்துச்சிடுவார். இப்போ அவர் துரத்துவார் இவனை. ரோட்லேயே ஓடி 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 உங்கள் ஒரு இடம் ஒரு கடைக்குள்ளே ஓடுவான். இவனும் பின்னாடியே வந்துடுவான். இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். இந்த சண்டையில் இப்போது இந்த கடைக்காரன் வந்து திடீர்னு ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு 2 பேரையும் நிறுத்துங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கடைக்காரன் வந்து ஆக்சுவலாக ஒரு பயங்கர ஒரு சைக்கோபாத் மாதிரியான ஒரு கேரக்டர். அவனுக்கு ஒரு பார்ட்னர் இருப்பான், இன்னொரு பார்ட்னர். இவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு கே பார்ட்னர். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சீரியல் கில்லர்ஸ் மாதிரி நிறைய பேரை இவங்க பிடிச்சி வச்சு ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டுலாம் இருந்திருப்பானுங்க. இவங்களோட கடையிலேயே அண்டர் கிரவுண்டில் பார்த்தா ஒரு ஆளை ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இவங்க 2 பேரையும் கொண்டு போய் கட்டி வச்சுருவாங்க. இப்போ அந்த கடைக்காரனோட பார்ட்னரும் அங்கே வந்துடுவான். திடீர்னு சீனே மாறி போயிடும். ஒரு பெரிய டான், ஒரு பெரிய மார்சலஸ் வாலஸ்னா அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பில்டப்லாம் இருந்தது. ஆனால் அந்த பில்டப் உள்ள டான் வந்து இன்றைக்கி அவனை கட்டி போட்டுருவாங்க. இந்த பக்கம் ப்ரூஸ் வில்லிஸ், அவர் எங்கேயுமே தோக்காத ஒரு குத்துச்சண்டை வீரன், அவன் இப்போ கட்டி வச்சுருப்பாங்க அவனை. இப்போ அந்த பார்ட்னரும் வந்தோன்னா கடைக்காரனும் ஒன்று சேர்ந்து இங்கி பிங்கி பாட்டிங்கெல்லாம் போட்டு யாரை முதல்ல ரேப் பண்ணுறதுங்கிற மாதிரி பார்த்தா அந்த டானை சீட்டு வரும். டானை இழுத்துட்டு போவாங்க. ஸோ டானை கொடூரமாக ரேப் பண்ணுறாங்க அவங்க. இப்போ இந்த பக்கம் தான் இவன் ஒரு பலசாலியான குத்துச்சண்டை வீரன் இல்லையா, இவன் அந்த கட்டை அவுத்துருவான். அவுத்தி தப்பிச்சு இவன் போயிடலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த சீரியல் கில்லர்ஸ் வந்து இப்போ உள்ளே தான் இருக்காங்க, அவனை பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ இவன் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு வெளியில் வந்துடுவான். அந்த அண்டர் கிரவுண்ட் வந்து வெளிலே வந்துடுவான். வெளில வந்து அவன் நேராக போயிருக்கலாம். ஆனால் அவனுக்கு சத்தம் வந்து அவர் அந்த டானை வந்து அவங்க குடும்பப்படுத்துகிறாங்க. டான் கத்துறதெல்லாம் அவனுக்கு காதில் கேட்கும். இவன் திடீர்னு இவனுக்கு தோணும், இந்த ப்ரைடுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இவனோட ஒரு ஒரு ஹானஸ்டான ஒரு கேரக்டருங்கிறதுனால இவனோட அப்பா பரம்பரையெல்லாம் நம்ம சொல்லிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இவனுக்கு தோணும், அவனை விட்டுட்டு போக இவனுக்கு மனசு வராது. இவனோட எதிரி தான் அந்த மார்சலஸ் வாலஸுக்கு எதிர்த்து தான் இவன் வந்து குத்துச்சண்டையில் பண்ணிட்டான். இப்போ அவன் இவனை கொல்றதுக்காக காத்துட்ருக்கான். அவன்கிட்ட வந்து தப்பிச்சு தான் இவன் ஓடணும். இவ்வளவு இருந்தும் கூட அந்த மார்சலஸ் வாலஸை காப்பாற்றுறதுக்காக இவன் ரிட்டர்ன் போவான். அதுதான் அந்த படத்தோட பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். அவன் நேராக அங்கே இருந்து ஒரு ஜப்பனீஸ் வால் ஒன்று எடுத்துகிட்டு போய் அந்த ஆட்களை வெட்டிட்டு அவரை காப்பாற்றுவோம். இப்போ இந்த மார்சலஸ் வாலஸ் வந்து சொல்லுவார், நீ என் மனசு மாறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடு, கிளம்பு அப்படின்ற மாதிரி இவனை அனுப்பிடுவார். அதாவது அந்த டானே இவனை போக சொல்கிறார். ஸோ இப்போ இவன் நேராக கிளம்பி வருவான். தன்னோட காதலியை கூட்டிகிட்டு அவன் போயிடுறான். ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் திரும்ப பழைய கதைக்கு படம் வரும். ஸோ அந்த பழைய இடத்துல விட்டாங்க இல்லையா, அந்த கன்னோட அந்த இளைஞர்களோட குரூப்பை சுடுறதுக்காக வந்த இடம். இங்கே அவங்க சுடும்போது பாத்ரூம்குள்ளே இன்னொரு கேரக்டர் இருக்கும். இங்கேயும் அந்த குரூப்பில் இருந்த இன்னொரு பையன் உள்ளே இருந்திருப்பான். அவன் திடீர்னு கன் எடுத்துகிட்டு வந்துடுவான். அவன் சரமாரியாக கடன்னு சுடுவான். யாரை? சாமுவேல் ஜாக்சனும் ஜான் ட்ராவல்ட்டாவும். அவன் உள்ளே பதுங்கி இருந்ததையோ அவன் திடீர்னு வந்து சுடுவானோ அவங்க எதிர்பார்க்கல. வந்தவன் கடன்னு கன்னை வச்சு சுட்டுட்ருப்பான். இவங்க 2 பேரையும் தாண்டி அந்த புல்லட் போயிட்டுருக்கும். இவங்க ஒரு புல்லட் கூட இவங்க மேலே படாது.
ஒரு செகண்ட் இவங்க அதிர்ச்சியாகி பார்த்துட்டே நிற்பாங்க. அதுக்குள்ளே கடக்கடன்னு அவ்வளோத்தையும் சுட்டு தீர்த்துருவான். அவ்வளோ குண்டும் பின்னாடி செவரில் தான் படுமே தவிர இவங்க 2 பேர் மேலேயும் குண்டு படாது. நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். இப்போ அவங்க அவனை சுட்டுருவாங்க, அவன் செத்துருவான். இப்போ இவனுக்கு இதெல்லாம் இது பண்ண பையனை கூப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் இந்த படத்தோட முக்கியமான ஒரு பாயிண்ட், ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கும். இப்போ என்னென்னா சாமுவேல் ஜாக்சன் என்ன நினைப்பாருன்னா, இது வந்து ஒரு தற்செயலே இல்லை, அப்படி அவன் இவ்வளோ க்ளோஸாக இருந்துக்கிட்டு அவன் சுட்டது ஒரு குண்டு கூட என் மேலே படாமல் எல்லாமே பின்னாடி போச்சுங்கிறது வந்து ஒரு தற்செயலாக எனக்கு தெரியல, இது ஒரு தெய்வ செயல், இது ஒரு கடவுளோட இது அப்படின்ற மாதிரி அவர் நம்புறான். இப்போ கூட இருந்த ஜான் டிராவல்ட்ட வந்து ஏன் லூஸ் மாதிரி பேசாத, இது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு கோயின்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது கோயின்சிடென்ஸ் இல்லை, இது ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் அப்படின்ற மாதிரி அவன் நம்புகிறான் சாமுவேல் ஜாக்சன். இந்த டிஸ்கஷன் வந்து இவங்க அது காரில் போகிற வழியிலையும் கூட அது கன்டினியூ ஆகும். இந்த பேச்சோட தொடர்ச்சியாக ஜான் டிராவல்ட்டா வந்து கையில் இருக்க துப்பாக்கியோடவே திரும்பி பின்னாடி இருக்கிற அந்த இளைஞன் இருப்பான்ல, அது இவங்களுக்கு அந்த குரூப்போட உள்ளே இருந்துக்கிட்டே எல்லா தகவல்லாம் கொடுத்த பையனை கேட்பார், நீ என்ன நினைக்கிற, இவன் ஏதோ லூஸ் மாதிரி வளர்றான், நீ என்ன நினைக்கிறேங்கிற மாதிரி ஏதோ திரும்பி நின்று பேசிகிட்டு இருப்பார். அப்போ சடனாக ஒரு பிரேக் போட வேண்டியிருக்கும், இதில் ஏதோ வண்டி வரும், ஒரு பிரேக் போடுவார். பிரேக் போட்ட இதில் வந்து ஆக்சிடெண்ட்டில் இவன் ட்ரிகர் அமைக்கிடுவான். ஸோ பின்னாடி இருந்த அந்த இளைஞன் வந்து மூளை செதறி தலை செதறி காருக்குள்ளே செத்துருவான். ஸோ அந்த கார் ஃபுல்லாக ரத்தம் இதுமாக செதறிடும். இப்போது இவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும், இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற மாதிரி. இப்போ அந்த மார்சலஸ் இப்போது நார்மலாக தான் இருக்கார், நம்ம டானாக தான் இருக்கார். இப்போது இந்த கதை வந்து முன்னாடி நடந்ததுக்கு முன்னாடி சீக்வன்ஸ் இது. ஸோ அவர் வந்து ஒரு ஆளை அனுப்புவார், அவன் வந்து எல்லாத்தையும் க்ளீன், ஒரு வுல்ஃப்னு ஒரு கேரக்டர் வரும், இவங்க க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடி, பிளாக் ஹியூமரான ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். அதில் வந்து டொரண்டினோவே நடிச்சிருப்பார் அந்த கேரக்டர். அங்கே அவனோட ஒய்ஃப் வந்து நைட் டியூட்டி முடிஞ்சு காலைல வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை க்ளீன் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு ஃபன்னியான காமிக்கலான சுச்சுவேஷன். அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சாமுவேல் ஜாக்சன் வந்து இது தெய்வ செயல்னு நம்ப ஆரம்பித்ததும் அவர் என்ன சொல்லுவார்னா, இது வந்து எனக்கு வந்து இதுக்கப்புறம் நான் வந்து இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட போகிறதில்ல, நான் மனசு மாறிடுறேன், நான் இதுக்கப்புறம் இந்த டானு கீழே வேலை செய்ய மாட்டேன், இதோட அவர்கிட்ட இந்த பெட்டியை சூட்கேஸை ஒப்படைச்சிட்டு நான் அப்படியே வந்து ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக போகிறேன், நடந்தே நடந்தே போகிறேன், எங்கே எனக்கான ஒரு இடம் கிடைக்குதோ அங்கே தங்குவேன், அல்லது தங்கலைன்னா கிடைக்கலன்னா நான் நடந்து போயிட்டே இருவேன், ஒரு பயணியாக வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு ட்ராவலராக ஒரு வழிப்போக்கனாகவே நடந்து திரிஞ்சு உலகம் முழுக்கவே திரிய போகிறேங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்துருவான். அடியால் மாதிரி இருந்த ஒரு ஆள் திடீர்னு அவன் மனசு முழுசாக மாறி நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக பயணியாகவே வாழ போகிறேன் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான். காரணம் என்னென்னா, அவன் கடவுள் வந்து தனக்கு வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டார், இந்த நான் என் கண் முன்னாடி அது கடவுளோட செய்கையை நான் பார்த்துட்டேன், ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையை மாறிடுச்சு, நான் மாற போகிறேங்கிற மாதிரி ஒரு முடிவெடுப்பேன். ஸோ இந்த முடிவு எடுத்துகிட்டு இவங்க வந்து வர்ற வழியில் தான் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. இது ஒரு காலையில் ஒரு மணி 8, 9 அந்த மாதிரியான காலை நேரம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இருப்பாங்க. அந்த கொள்ளையடிக்கிறது ஓப்பனிங்கில் ஒரு சீன் காட்டினாங்க இல்லையா, அவங்க கொள்ளையடிக்கிறது இதே ரெஸ்டாரண்ட் தான். இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் கூட இது தற்செயலா கடவுளோட செயலா அப்படிங்கிற தெய்வ செயலாங்கிற மாதிரியான கான்வர்சேஷன் போய் நான் ஒரு முடிவு எடுத்து நான் இனிமேல் வந்து போகிறேங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிடுவான். இதுக்கப்புறம் நான் யாரையும் கொல்ல போகிறது இல்லைங்கிற அளவுக்கு சொல்லிடுறான். இப்போ அது வழக்கம் போல் ஜான் டிராவல்டாவுக்கு வந்து பாத்ரூம் போகணும், ஏன்னா அவனோட போதை பழக்கத்தினால அவனுக்கு அடிக்கடி பாத்ரூம் போக வேண்டியிருக்கும். ஸோ அவன் போயிடுவான். சாமுவேல் ஜாக்சன் மட்டும் தனியாக இருக்கார். இப்போது அந்த கொள்ளை அடிக்கிற அந்த தம்பதி திடீர்னு துப்பாக்கி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க, எல்லாரோட பர்ஸ் எல்லாம் கொடுங்கன்றாங்க. அந்த மேனேஜரை பிடிச்சிட்டு உள்ள இதில் இருக்கிற கேஷ் எல்லாமே எடுக்கிறாங்க, கவுண்டர்லேருந்து எல்லாமே எடுக்கிறாங்க. அப்போ அந்த மேனேஜரை வச்சு சொல்கிறாங்க. மேனேஜரே என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் நேரம் தான், அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போட்டும் விட்டுருங்க, எதுவும் எழுத்துலாம் யாரும் சண்டை போட வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தாக நடக்குது அந்த கொள்ளையே. எல்லோரும் பர்ஸை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ சாமுவேல் ஜாக்சனும் பர்ஸை போடுவான்.
பர்ஸை வாங்கினதுக்கப்புறம் அவன் அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர், அந்த கொள்ளையடிக்கிறவன் கவனிப்பான். அந்த ப்ரீஃப் கேஸ் இருக்கும். அந்த ப்ரீஃப் கேஸ் வந்து அந்த மார்சலஸ் வாலஸ்ன்ற அந்த டானுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த பெட்டியை பார்த்தோன்னே அவன் சொல்லுவான், அதை கொடு, அந்த பெட்டியை கொடு, அந்த பெட்டியை திறந்து காட்டு அப்படிமா. அப்போ இவர் சாமுவேல் ஜாக்சன் அது மட்டும் வேண்டாம், பெட்டியை கொடுக்க முடியாது, சாரி, உனக்கு பணம் கேஷ் கொடுத்துட்டா நீ போயிடு அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்து இல்லை பெட்டியை தர, என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு அவர் மிரட்டுவான். ஸோ இவன் இப்போ அந்த பெட்டியை அவன் சைடு திருப்புவான், அதை திறப்பான். ஸோ இப்போவும் அந்த பெட்டி திறக்கப்படும் போதும் உள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு காட்டப்படாது. அந்த பெட்டியை திறந்த உடனே அந்த திருடனோட முகத்தில் வந்து அந்த வெளிச்சம் அடிக்கும், அந்த மஞ்சள் வெளிச்சம். அப்படி ஒரு அழகோட ரொம்ப அழகாக இருக்குங்கிற மாதிரி அவன் பார்ப்பான். நான் நினைக்கிறது தானே இது அப்படின்ற மாதிரி அந்த இங்கிலீஷில் பேசுகிற ஒரு உரையாடல். அந்த உரையாடலில் வந்து நமக்கு அது என்னன்னு சொல்லாமலே சொல்கிற ஒரு சென்டென்ஸு அது பேசுவான். இவர் ஆமாம் அப்படிம்பார். ஸோ அது என்னன்னு நம்ம ஆடியன்ஸுக்கு தெரியவே தெரியாது, நம்மளாக கற்பனை பண்ணிக்க வேண்டியது, அது என்ன வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப விலை உயர்ந்தது, ரொம்ப அழகானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் தான் அதில் இருக்கும். அந்த ரியாக்ட் பண்ணிவிட்டு அவன் ஒரு மாதிரி பரவச நிலையில் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அதை யூஸ் பண்ணி டக்குன்னு சாமுவேல் ஜாக்சன் வந்து அவரை திருடன்ட்டு வந்து துப்பாக்கியை பிடிங்கிடுவார், தன்னோட கன் எடுத்து அவன் தலையில் வச்சுருவார். இப்போ அந்த மனைவி கேரக்டர் பயந்துருவா, அவள் துப்பாக்கியை அவனை நீட்டிகிட்டு இருப்பா. ஒரு டென்ஷனான சுச்சுவேஷன், ஒரு செகண்ட் இதானா மாற்றி மாற்றி சுட்டுப்பாங்கன்ற மாதிரி சுச்சுவேஷன். இப்போ சாமுவேல் ஜாக்சன் அவன்கிட்ட சொல்லுவார், நான் நினச்சிருந்தா எப்போவோ உனக்கு நீ இது கொள்ளையடிக்க ஆரம்பித்த உடனே கூட உன்னை சுட்டுட்டு போயிருப்பேன், இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஆளாக இருந்தால் அதை நான் பண்ணியிருப்பேன், இன்றைக்கி நான் மனசு மாறிட்டேன், நான் திருந்திட்டேன், ஸோ இப்போ நான் உன்னை வந்து கொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வழக்கமாக சொல்கிற அந்த பைபிள் வசனத்தெல்லாம் பேசுவார். பேசி நான் இந்த சுச்சுவேஷனை வந்து அவர் சொல்கிற ஒரு கதை, அந்த பைபிள் வசனத்திலே இருக்கிற ஒரு கதை. அது ஒரு குட் ஷெப்பர்டு, ஒரு நல்ல மேய்ப்பன், ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்ற மாதிரியான உதாரணங்கள்லாம் அதில் இருக்கும். அது வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். ஸோ அவர் அதில் ரொம்ப பிரமாதமான அது ஏன்னா டரண்டினோவோட பிரமாதமான டைலாகில் தான் அது நிற்கிது. ஸோ சாமுவேல் ஜாக்சன் வந்து அதை ஸ்லோவாக பேசி பில்ட் பண்ணி அவனை வந்து இது பண்ணுவார், அமைதியாக போயிடுங்க, இந்த பெட்டியை விட்டுட்டு போயிடுங்க, நீங்கள் உயிர் தப்பிச்சு போகலாம் அப்படின்ட்டு அது உள்ளே இருக்க என்னோடய பர்ஸ் எடுன்னு சொல்லுவார். ஸோ உள்ளேருந்து அவன் போட்ட பர்ஸை திரும்ப எடுப்பாங்க. அந்த பர்ஸுக்குள்ளே நிறைய பணம் இருக்கும், அந்த பணத்தை எண்ணு அப்படிம்பார். பணத்தை அவன் எண்ணுவான், எண்ணதுக்கப்புறம் அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ, பர்ஸை மட்டும் என்கிட்ட கொடு அப்படிம்பார். இப்போது ஜான் ட்ராவல்ட்டா பாத்ரூம் போன ஒரு உள்ளே வந்துடுவான், அவன் துப்பாக்கி எடுத்து இவனை பிடிப்பான். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் டென்ஷனாக இருக்குது. அப்போ ஜான் ட்ராவல்ட்டா சொல்லுவார், நீ இந்த பணத்தை எனக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த பணத்துக்காக கூட இந்த 2 பேரையும் நான் சுட்டுருவேன்பா. அப்போ இல்லை, ஆனால் இவங்க 2 பேரும் பயந்துருவாங்க. அவன் சொல்லுவான் சாமுவேல் ஜாக்சன், இல்லை பணத்தை நீயே வச்சுக்கோ, நான் இந்த பணத்தை வந்து நான் உனக்கு ஒன்றும் சும்மா கொடுக்கல, பயந்து போயோ இது பண்ணியோ கொடுக்கல, இந்த பணம் கொடுத்து நான் உன்னை வாங்குகிறேன், என்ன வாங்குறேன்னா உன்னோட உயிரை அப்படிம்பார். அதாவது அந்த திருடனோட உயிரை நான் உன்னை கொல்ல வேண்டிய தேவையில்லாமல் இருக்கிறதுக்காக இந்த பணத்தை கொடுத்து உன் உயிரை நான் காப்பாற்றுறேங்கிற மாதிரியான ஒரு இது சொல்லிவிட்டு அவரை போக சொல்லுவார். இவங்க அந்த திருடங்க போவாங்க, இவங்க அந்த பெட்டியோட அங்கேருந்து கிளம்புறாங்கன்னு படம் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு மாதிரி நம்மளை ஒரு பெரும் மனித இயல்புகளை பல தருணங்களை வந்து ஒரு ட்ராமடைஸ் பண்ணி காட்டுது. ஸோ இதை வந்து கரெக்டாக சொல்லணும்னா ஒரு பின்னவீனத்துவமான ஒரு படைப்புன்னு சொல்லலாம். அதாவது ஒரு போஸ்ட் மாடர்ன் விஷயம், அதாவது ரொம்ப கிளிஷேவான துப்பாக்கி எடுத்து நீட்டுறது, கொள்ளையடிக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும், ஒரு பரபரப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். அதை வச்சுக்கிட்டு ரொம்ப கிளிஷேவான பரபரப்பான வழக்கமாக தேய் வழக்காக இருக்கிற விஷயங்களை எடுத்து அதை வச்சுட்டு ஒரு கதை சொல்கிறது, இதுதான் அந்த போஸ்ட் மாடர்னிசம்னு நம்ம சொல்கிறோம். இந்த படத்தோட டைட்டில் இருக்கு இல்லையா, பல்ப் ஃபிக்ஷன் அப்படின்னா, ஃபிக்ஷன்னா நமக்கு தெரியும், கற்பனை கதை தான் ஃபிக்ஷன். பல்ப்புன்றது என்னென்னா ஒரு வகையான ஒரு மரம், அந்த பட்டிலேருந்து வந்து காகிதம் பண்ணுவாங்க. இந்த பல்ப்பு மரத்து காகிதம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சொரன்னு, ரொம்ப குவாலிட்டி குறைவாக இருக்கும். ரொம்ப மலிவான காகிதத்தில் போடப்படுற நாவல், அதான் அர்த்தம். பல்ப் ஃபிக்ஷன்னா அதான் அர்த்தம். ரொம்ப மலிவான நாவல், ரொம்ப பாக்கெட் நாவல்னால் நம்ம பழைய காலத்தில் நிறைய பாக்கெட் நாவல்னால் விற்கும். ஸோ அந்த பாக்கெட் நாவல் மலிவான நாவல்ன்ற என்ன அர்த்தம்னா, அது ஒரு தடவை படிச்சுட்டு நீங்கள் தூக்கி போட்டுடலாம். அதை நீங்கள் வந்து புத்தகங்கள் வாங்கி நம்ம செல்ஃபில் அழகாக அடுக்கி பாதுகாக்கிற
வகை புத்தகம் அல்ல அது. பல்ப் ஃபிக்ஷனுங்கிறது நீங்கள் ஒரு தடவை ஒரு காரில் ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, படித்து தூக்கி போட்டுருவீங்க. அதுதான் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாத ஒரு இது. ஸோ இந்த படத்தையே வந்து அவர் எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பார்னா, ரொம்ப தேய் வழக்கான ஒரு பல்ப் ஃபிக்ஷனில் இருக்கிற இன்சிடென்ட்ஸ் அதை வச்சே தான் அவர் அதை பின்னியிருக்காரு. ஆனால் அதில் வந்து ஒரு சினிமாவின் மிக உயரமான ஒரு இடத்த தொடுறதுக்கான ஒரு படைப்பை, ஒரு போஸ்ட் மாடர்ன் படைப்பை அவர் இந்த படத்தில் உருவாக்கியிருக்காரு. இந்த கதை எதை பற்றி சொல்ல வருது அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் வந்து நம்ம அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது அப்படிங்கிறது காட்டவே இல்லைன்னு சொன்னேன். அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பல விவாதங்கள் உண்டு. ஏன்னா நீங்கள் படம் பார்க்குற யார் வேணாலும் எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். ஜான் ட்ராவோல்டா சொன்னது வந்து அது ஒரு எல்லோ லைட்டுங்கிறது வந்து உங்களுக்கு அது ஏதோ ஒரு விலை மதிப்பானது, ரொம்ப உயர்வான வேல்யூ உள்ளது, அது ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்க அப்படின்ற ஒரு ஃபீலை மட்டும்தான் நான் கொடுக்க விரும்பினேன். படம் பார்க்குறவங்க என்ன வேணாலும் அதை வச்சு கற்பனை பண்ணிக்கிட்டோங்கிறது தான் அவரோட நோக்கமாக இருந்தது. அந்த கோல்டு வாட்சுங்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்குது. ஸோ இந்த பெட்டிங்கிறதும் இந்த கோல்டு வாட்சுங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு மெகஃபின் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஸ்க்ரீன் பிளேலெல்லாம். மெகஃபின் என்னன்னா அது ஆக்சுவலாக ஆல்ஃபர்ட் ஹிச்காக் வந்து சொல்லி பிரபலமான ஒரு விஷயம். ஒரு பொருள் இந்த கதையில் ட்ராவல் ஆகும், அது பல பேர் கை மாறும், அது அந்த பொருள் வந்து ஆடியன்ஸுக்கு எந்த பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது அந்த பொருள் மேலே. ஆனால் அந்த பொருள் அந்த கேரக்டர்களுக்கு அந்த கதைக்கு முக்கியமானதாக இருக்கும். ஸோ அந்த கதையை நகர்த்துகிற ஒரு விஷயமாக அந்த பொருள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வச்சு கதை பண்ணுறதுங்கிறது ஒரு மெகஃபின்னு சொல்லுவாங்க அந்த பொருளுக்கு. ஸோ அப்படி தான் இந்த படத்தில் வந்து அந்த பெட்டி வந்து கை மாறிட்டுருக்கு. ப்ளஸ் அந்த வாட்சும் கூட. இந்த பெட்டியில் இருக்கிறது வந்து அந்த மார்சலஸ் வாலஸுங்கிற அந்த பெரிய டானோட ஏதோ வேல்யூபிளான ஒரு விஷயம். ஸோ அவனோட கர்வம்னு நீங்கள் நினச்சிங்க. அவனோட ஒரு பெரிய தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஒரு மேட்ச் நடக்குதுன்னா இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது யார்? இந்த டான். ஸோ மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுற எல்லோரும் மக்கள்லாம் வந்து அதை ரியல் மேட்ச்னு பார்க்கும்போது அவன் வந்து இவன் அதை தீர்மானிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு கர்வமான ஆணவமான ஒரு ஆள். ஸோ அதுதான் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற அவனோட கர்வம் தான் அது. இன்னொரு பக்கம் அவங்ககிட்ட இருந்த அந்த வாட்சுன்றது அவனோட சுயமரியாதைங்கிற மாதிரி ஒரு விஷயம். அது அந்த சுயமரியாதை வந்து அவர்கிட்ட பரம்பரையாக தாத்தா அப்பா எல்லாம் தாண்டி இவன் கையில் வந்து கிடச்சிருக்கு. இவன் வந்து கேமில் வந்து யார் ஜெயிக்கணும் தோக்கணுங்கிறது யாரும் தீர்மானிக்க முடியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன், நான் ஜெயிப்பேன்ற மாதிரி ஒரு ஆள். சுயமரியாதையை விட்டு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த சுயமரியாதைக்கும் அந்த ஆணவத்துக்குமான ஒரு வித்தியாசம் வந்து ரொம்ப மெலிதானது. ஸோ சுயமரியாதைங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையானது, ஆணவங்கிறது தேவையில்லாதது இல்லையா? ஸோ அது ரொம்ப ஆடம்பரம். அந்த ஆடம்பரத்தை உடைக்கிறது தான் இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சீக்வென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டான் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து மாட்டிக்கிட்டு அங்கே இருந்த ஒரு சீரியல் ரேபிஸ்ட்டுகள் கொலைகாரங்கள்கிட்ட போய் மாட்டி, இவ்வளோ பெரிய டான், ஊருக்கே டான் அவன், ஆனால் ஒரு சாதாரண ஒரு சீரியல் கில்லர்ஸ் 2 பேர் சேர்ந்து அவனை கட்டி போட்டு ரேப் பண்ணிடுவாங்க. ஸோ அது அவனுக்கு எவ்வளோ பெரிய அவமானம். ஸோ அந்த ஒட்டுமொத்த அகங்காரத்தையும் ஆணவத்தையும் உடைச்சி சிதறடிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸாக நடக்கும். ஸோ அந்த ஆடம்பரம் அகமானத்துக்கான ஒரு வேல்யூவே இதாகும். அதே சமயத்தில் இவனோட இந்த சுயமரியாதை வந்து எந்த மாதிரியான இதுவாக ஆகும்னா, அந்த ப்ரைடு வந்து தன் மேலே இருக்கிற அந்த மரியாதை வந்து இவன் சொன்னாங்கிறதுக்காக நான் போய் தோக்க மாட்டேன்னு நினச்சவன், அதே மாதிரி இப்போ நான் தப்பிச்சு போயிருக்கலாம், அந்த டான் வந்து சாகட்டும், அவனுக்கு என்னன்னு இவன் போயிருக்கலாம், போகாமல் திரும்ப கத்தி எடுத்துகிட்டு திரும்ப சண்டைக்கு வரான். எந்த திருடங்கிட்ட இவன் மாட்டி கட்டி போட்டிருந்தாங்களோ அதே ஆளுங்கிட்ட திரும்ப வந்து சண்டை போடுறான். ஸோ இவன் தப்பிச்சு போயிருக்க வேண்டிய வாய்ப்பு வந்து கூட அவன் திரும்பி வந்தாங்கிறது தான் அவனோட சுயமரியாதை, அவனோட தன் மேலே இருக்கிற ஒரு இது. நான் அப்படி செய்யக்கூடாது, நான் ஒருத்தனை கஷ்டத்தில் விட்டுட்டு நான் வெளில போகக்கூடாது, அவன் என்னோட எதிரியாகவும் இருக்கட்டும், அவன் என்ன ஆள் வச்சு என்னை கொலை பண்ண வர்றவன், ஆனால் கூட அவரை காப்பாற்றுறான் இல்லையா? ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த தங்க கடிகாரம்னு ஒரு கோல்டன் வாட்சுங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பெட்டியில் இருக்கிற அந்த பொருள் ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொருள், இந்த ரெண்டுக்குமான ஒரு வேல்யூ இது இந்த கதையில் பின்னப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். படத்தில் இருக்கிற இன்னொரு விஷயம் வந்து இந்த ஆண் பெண் உறவுங்கிற ஒரு விஷயம். இதில் முதல்ல ஒரு
கப்பல் வருவாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில், அந்த திருடங்க, அவங்க கணவன் மனைவி. ஸோ அந்த கணவன் மனைவியும் அப்படி ஒரு அந்யோன்யமாக அன்பாக இருக்கும். அந்த டயலாக்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கொள்ளையடிக்கும் போது மற்றவங்ககிட்டலாம் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவாங்க, ரொம்ப கத்துவாங்க, ஏற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பயங்கர அன்போ, ரொம்ப செல்லம் கொஞ்சிக்கிட்டு அன்பை பொழிஞ்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப வினோதமாக இருக்கும் அதை பார்க்க. அந்த கிளைமேக்ஸில் வந்து அதெல்லாம் இதாகும்போது கூட ஒருத்தருக்காக ஒருத்தர் நிற்பாங்க. கணவன் மாட்டிக்கும் போது மனைவி அது ஒரு துடிச்சிட்டு நின்றுட்டுருப்பா, மனைவியை சேவ் பண்ணணும்னு கணவன் நிற்பான். ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாண்டேஜ் இருக்கும். ஒரு வினோதமான ஒரு திருடங்களாக இருந்தும் கூட அந்த கணவன் மனைவிக்குள்ளே அப்படி ஒரு அந்யோன்யமான ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. இது ஏன் இதில் வருதுன்றதே நமக்கு இதாக இருக்கும். அதே இன்னொரு கப்பல் இருக்கும், அந்த ப்ரூஸ் வில்லிஸ், அந்த குத்துச்சண்டை வீரரும் அவருடைய இளம் பெண் கேர்ள் ஃப்ரெண்ட். அவங்களுக்குள்ள திருமணம் ஆகலை, ஆனால் காதலன் காதலிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ கடிகாரத்தை அவள் எடுத்துகிட்டு வரலங்கும்போது அவனுக்கு கோவம் வரும், அவன் பொருளெல்லாம் போட்டு உடைப்பான், அடிப்பான். ஆனால் அந்த பொண்ணு ஒரு வார்த்தை திட்ட மாட்டான். அந்த பொண்ணுகிட்ட வந்து இல்லை நீ என்ன பண்ணுவ, உனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லலையே, சாரி பரவாயில்ல விடு அப்படின்ட்டு இவன் எடுக்க போவான். ஸோ அதை எடுக்க போய் தான் அவன் அவளை பிரச்சனைக்குள்ளே மாட்டுவான். ஆனால் கூட அந்த பொண்ணுகிட்ட அவன் கடிந்து பேச மாட்டான். எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக திரும்ப வந்து அந்த காதலியை கூப்பிட்டு போகிறதோட தான் அந்த சீக்வன்ஸே முடியும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு உறவு. இன்னொன்று வந்து இந்த ஜான் ட்ராவோல்டாவுக்கும் டானோட மனைவிக்கும், உமா தர்மன் கேரக்டருக்கும் உள்ள ஒரு உறவு. அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உறவு. ஏன்னா அவங்க வந்து காதலன் காதலியும் கிடையாது, கணவன் மனைவியும் கிடையாது. அவங்களுக்குள்ள வேறு எந்த உடல் ரீதியான இதுவும் கூட கிடையாது. அவங்க ஒரு சின்ன நடனம் ஆடியிருப்பாங்க அந்த இதில் போன இடத்துல, ஒரு பார்ட்டி இதில். அந்த நடனம் கூட ரெண்டு பேரும் தொட்டுக்கவே மாட்டாங்க. ஸோ உடல் ரீதியான எந்த இதுவும் இல்லாமல், ஆனால் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு நட்பு உருவாயிருக்கும். அது வந்து ரொம்ப ஆபத்துன்னு ரெண்டு பேருமே உணர்றாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய டான் நினச்சா அந்த பொண்ணையும் கொண்டு வருவான், இவனையும் கொண்டு வருவான். ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த பயம் இருக்கும் டானை பற்றி. ஆனால் கூட இந்த உறவு வந்து அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆரம்ப காட்சியில் இவங்க சாமுவேல் ஜாக்சனும் ஜான் ட்ராவோல்டாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த ஃபுட் மசாஜ் பற்றி ஒன்று வரும். இவனை அந்த ஒய்ஃபுக்கு ஃபுட் மசாஜ் பண்ண ஒருத்தனை வந்து மார்சலஸ் வாலஸ் கொண்டுட்டான். ஸோ அப்படிங்கும்போது ஃபுட் மசாஜில் என்னப்பா இருக்குது, இப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு கூட ஃபுட் மசாஜ் கொடுப்பேன் அப்படின்னு இவன் சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், சரி அம்மா கொடுப்ப, ஓகே, இன்னொரு ஆணுக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்பான். ஏன்னா ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு செய்ய தயங்குகிற ஒரு விஷயம். இந்த ஃபுட் மசாஜுங்கிற ஒரு விஷயத்தில் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும், அது வந்து கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலன் காதலியாக இருக்கலாம், அது இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆணுக்கு பெண் துணையாவது போல், ஒரு பெண்ணுக்கு ஆண் துணையாவது போல் வேறு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த படம் ஃபுல்லாக பார்க்க முடியும். அந்த துணைங்கிற ஒரு விஷயத்தை இதில் பேசப்பட்டிருக்கும். இது தாண்டி இந்த படத்தில் முக்கியமான விஷயம் வந்து தற்செயலா தெய்வ செயலான்ற அந்த ஆர்கியூமெண்ட் இருக்கு இல்லையா. இது இப்போ இந்த மொத்த ஸ்கிரிப்டுமே வந்து இது வந்து ஒரு சர்க்குலர் நேரேஷன் சொல்லலாம். சர்க்குலர் நேரேஷனுங்கிறது என்னென்னா, இந்த கதை எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கிறது தான் சர்க்குலர். ஒரு வட்டமாக வந்து முடியும். ஸோ நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அந்த கதை எங்கேயோ நகரும், ஆனால் போய் திரும்ப பழைய எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துலையே கொண்டு வந்து முடிக்கிறது. இதுதான் சர்க்குலர் நேரேஷன். பல்ப் ஃபிக்ஷன் வந்து அதுக்கு பிரமாதமான உதாரணம். எந்த ரெஸ்டாரண்ட் சீக்வன்ஸில் நம்ம ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிப்பாங்க. ஸோ ஏன் இந்த நான் லீனியர் கதையெல்லாம் சொல்லி இந்த சர்க்குலர் அந்த ஆரம்பித்த இடத்துல முடிக்கிறதுக்காக தான் இவர் இவ்வளோ நான் லீனியராக கதை சொல்லி வந்திருக்கார். ஸோ இந்த நான் லீனியர் காலத்தை மாற்றி கதை சொல்வதன் மூலமாக இந்த எண்டை கொண்டு முடிக்கணுங்கிறது அவரோட நோக்கமாக இருக்குது. இந்த சர்க்குலர் நேரேஷனுக்காக அவர் இதை பண்ணுறாரு. அந்த எண்டில் முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வர்றார். அதுக்காக தான் இந்த நான் லீனியருங்கிற ஃபார்மேட்டே அவர் இந்த ஸ்கிரிப்டுக்கு பயன்படுத்தியிருக்கார். அப்படி முத்தாய்ப்பாக என்ன சொல்ல வர்றார், இந்த சாமுவேல் ஜாக்சன் வந்து இதை தெய்வ செயல்னு நினைக்கிறான். அதனால் அவனுக்கு வந்து ஒரு கடவுள் பக்தி வந்துருச்சு அப்படின்ற ஃபீல் நம்ம வரக்கூடாது. ஏன்னா அவன் ஒரு பைபிள் வசனத்தை சொல்லுவான், ஆனால் ஆக்சுவலாக அது வந்து பைபிளில் அவன் சொல்கிற விதத்திலே அது இருக்காது. அதில் இருக்கிற ஒரு 2 வரி மட்டும்தான் பைபிளில் இருக்கிற வரி. மிச்ச வரி எல்லாம் அவனே சொல்லிக்கிட்டது தான், அவனே வந்து இட்டு கட்டிக்கிட்டு தான். அவன் போகிற இடத்துலலாம் அதை சொல்லிட்டு தான் இருந்திருக்கான் ரொம்ப நாளாக. ஸோ அவன் வந்து அந்த இடத்துல தான் மேலே குண்டு பாயாமல் வெளியில் பாய்ஞ்சது உடனே அவன் மனசு மாறிட்டான் அப்படின்னு நம்ம இந்த கதையை அப்படி ரொம்ப தட்டையாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா இவன் மனசு மாறுறதுக்கான விதை வந்து அவனுக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்திருக்கு. அவன் சொன்ன அந்த பைபிள் வசனம்னு நினச்சி அவன் சொல்கிறான் இல்லையா, அது பைபிளில் இல்லாத வசனம்.
லாஸ்ட்டில் இருக்க 2 லைனை மட்டும் பைபிளில் கொண்டு வந்து சேர்த்துருவார் அவர். ஸோ இது எல்லாமே வந்து இவன் மனசு மாறுறதுக்கான எல்லாமே அதில் இருக்கும். அந்த நல்ல மேய்ப்பன், ஆடு அப்படின்ற அந்த உதாரணம்லாம் லாஸ்ட்டில் அந்த திருடன்ட்ட சொல்லி உன் உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், நீ என்கிட்ட சண்டை போடாமல் எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அது முழுக்க வந்து அவன் மனசுக்குள்ளே அவனே உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயங்கள் தான். உண்மையில அது பைபிளில் இல்லாத ஒரு விஷயம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கடவுளையோ ஒரு மதத்தையோ வந்து அவன் நம்புகிறான்ற அர்த்தத்தில் இல்லை, அவனுக்குள்ளே இருந்து தான் அது வருது. அதுக்கு ரொம்ப நல்ல இடம் படத்தில் சொல்லப்படும். இந்த சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிற இடமே எங்கன்னா, ஜான் ட்ராவல்டாவும் சாமுவேல் ஜாக்சனும் வெளியில் அந்த ஆளுங்களை சுட்டுட்டு இருக்கும்போது தான் பாத்ரூம்லேருந்து ஒருத்தன் வந்து சுட வருவான் இல்லையா. ஸோ அந்த பாத்ரூம்குள்ளே இருக்கிறவன்ட்ட தான் அந்த சீனே ஆரம்பிக்கும். அந்த சீக்வன்ஸே ஆரம்பிக்கிறது வந்து நான் லீனியர்னால மற்ற கதையிலேருந்து கட்டாயி வரும்போது இங்கே தான் ஆரம்பிப்பார். பாத்ரூம்குள்ளே ஒருத்தர் இருப்பான், வெளியில் அவர் பேசுகிறது சாமுவேல் ஜாக்சனோட குரல் மட்டும்தான் இங்கே கேட்கும். பாத்ரூம்குள்ளே இவன் என்ன பண்ணுவான்னா கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவான். கடவுள்கிட்ட என்ன கேட்பானா, என்னை காப்பாற்றிடு, என் உயிரை காப்பாற்றிடு, கடவுளே என்னை காப்பாற்றிடுன்னு சொல்லிட்டு தான் பாத்ரூம் கதவை திறந்துட்டு வெளில வந்து சுட ஆரம்பிப்பான். ஆனால் சுட்ட ஒரு குண்டு கூட இவங்க 2 பேர் மேலேயும் படலை. ஸோ கடவுள் இவன் ப்ரேயருக்கு இவனோட பிரார்த்தனைக்கு இது கொடுத்துருந்தா கடவுள் வந்து இவனை காப்பாற்றிருக்கணும், இந்த பாத்ரூம்லேருந்து வந்த இளைஞனை காப்பாற்றிருக்கணும், அந்த 2 அடியாள்களை தான் கொண்டிருக்கணும். ஆனால் துப்பாக்கி ஒரு குண்டு கூட அவங்க மேலே படலை. அவன் அதில் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, கடவுள் என்னை காப்பாற்றுறாரு, ஸோ கடவுள் என்கிட்ட ஏதோ சொல்ல வர்றாரு, கடவுளோட செயலை நான் இங்கே பார்த்துட்டேன், கடவுள் முன்னாடி காட்சி கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் ஆகி அவன் வந்து மனசு திருந்துறான். ஸோ இந்த சீனில் நமக்கு என்ன தெரிய வரணும்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ கடவுளையோ தூக்கி பிடிக்கிற ஒரு நோக்கம் இந்த படத்தில் இருக்காது. ஒட்டுமொத்தமாக இயற்கைங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அது பேசுது. இந்த தற்செயல்ங்கிற ஏரியாவில் வந்து ஜான் ட்ராவல்டா வந்து தற்செயலாக திரும்பி கையில் கன்னோட திரும்பி பேசிகிட்டே இருப்பான். பிரேக் போட்டோன்னே டக்குன்னு அந்த கன் ஃபயர் ஆகிடும். பின்னாடி காருக்குள்ளே இருந்த பின் சீட்டில் இருந்த ஆளோட தலையெல்லாம் செதறிடும். ஆக்சிடெண்ட்டில் சுட்டுட்டான். ஸோ ஆக்சிடெண்ட்டுன்னு ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒன்று அது கடவுளோட செயல் அல்லது இயற்கையோட செயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படம் பேசுது. இது எப்படி கனெக்ட் ஆகும்னா, பின்னாடி ப்ரூஸ் வில்லிஸோட வீட்டுக்கு வந்த இடத்துல கன்னை வெளியில் வச்சுட்டு இவன் பாத்ரூம்குள்ளே போயிட்டு திரும்பி வரும்போது அதே ப்ரூஸ் வில்லிஸ் சுட்டு அவர் சாவுறாரு. ஸோ அது எப்போ ப்ரூஸ் வில்லிஸ் சுடுறாருன்னா, அந்த ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்காரு. அவன் கரெக்டாக அவன் வரவும் அதே சமயத்தில் இந்த பிரெட் டோஸ்ட்டை டப்புன்னு சவுண்டு கொடுக்கவும் அந்த சவுண்டுனால தான் உந்தப்பட்டு டக்குன்னு அவர் சுட்டுறாரு. ஸோ ப்ரூஸ் வில்லிஸுக்கு அவர் சுடணும்னு தேவையில்லை, ஆனால் ஃபயர் ஆகிடுது. ஸோ இப்போ இதில் வந்து தற்செயலாகுது. ஏன்னா இதே தற்செயல் மாதிரியான ஒரு சம்பவத்தில் தான் காருக்குள்ளே அவன் இன்னொருத்தனை சுட்டுட்டான். அதே மாதிரியான ஒரு தற்செயலான சம்பவத்தில் இவன் சுட்டு அவன் அதே ஆளே ஜான் ட்ராவல்டாவே இறந்துட்டான். ஸோ இது எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இவங்க முதல்ல இந்த ஜான் ட்ராவல்டாவும் ப்ரூஸ் வில்லிஸும் இது 2வது சந்திப்பு இவங்களுக்கு. இந்த எதேச்சியாக ஃபயர் ஆனது. இதுக்கு முன்னாடி சந்திப்பு வந்து அந்த அவனோட டானோட ஆஃபீஸில் வச்சு சம்மந்தமே இல்லாமல் திட்டிருப்பான் ஜான் ட்ராவல்டா. அவனை கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிட்டு போவான். இவன் ஏன்டா நம்மளை திட்டுறாங்கிற மாதிரி அவன் பார்ப்பான். இப்படி ஒரு இது இருக்கும். இவங்களுக்கு முன்விரோதமே இல்லாமல் தேவையே இல்லாமல் அவன் டக்குன்னு அவனை பார்த்தோன்னே அவனுக்கு பிடிக்காது, திட்டிடுவான். ஸோ அது ஒரு வகையான இயற்கையே இவங்க 2 பேரையும் எதிரியாக படைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம்லாம் இந்த படத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய உள் நுணுக்கங்கள்லாம் லேயர்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த தற்செயல்ங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அதில் பேசப்படும். அதே சமயத்தில் தெய்வ செயல்ங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசப்படும். ஸோ இந்த மனமாற்றம் இருக்கு இல்லையா, ஸோ ரிடம்ஷன் சொல்லுவாங்க, மீட்பு அப்படின்ட்டு. அதாவது ஒரு இதில் இருந்தவன் பாவத்துக்குள்ளே ஊறி ரொம்ப குற்றவாளியான ஒரு பாவம் செய்கிற ஒரு மனிதனாக இருந்தவன் அதிலேருந்து மீண்டு ஒரு நல்லவனாக திருந்தி நல்ல வாழ்க்கையை வாழணும், உலகம் முழுக்க பயணம் பண்ணணும், பலவிதமான மனிதர்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனமாற்றத்தை அடைகிறான். ஸோ இந்த மனமாற்றம் தான் படத்தோட எண்டு. ஸோ இந்த மனமாற்றத்தை எண்டில் கொண்டு வர்றதுக்காகவே இது நான் லீனியராக இந்த கதை பின்னப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சர்க்குலர் நேரேஷனாக கொண்டு வந்து அங்கே முடிக்கிறாங்க. ஸோ சாமுவேல் ஜாக்சனோட அந்த மனமாற்றம் ஃபைனலாக முடிக்கிறான்றது ஒரு விஷயம். ஸோ இந்த மல்டிபிள் ஸ்டோரி லைன் நம்ம சொன்னோம் இல்லையா, பல்வேறு கதாபாத்திரங்கள் பல்வேறு மனிதர்களோட வாழ்க்கை ஒன்று கிராஸ் பண்ணும்போது எதேச்சியாக முன்பின் தெரியாத ஒரு கணவன் மனைவி ஒரு திருடங்க வந்து எப்படி இவங்களோட வாழ்க்கையில் வந்தாங்க அப்படின்ற ஒரு இதிலேருந்து ஆரம்பித்து எதிர்பாராமல் ஒரு சுட்டதில் ஒருத்தர் சாவுறதுலேருந்து
சம்மந்தம் இல்லாத மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை கிராஸ் பண்ணுற அந்த ஒரு மல்டிபிள் ஸ்டோரி லைன்ற அந்த ஃபார்மேட்டை ஒரு நான் லீனியராக ஒரு தத்துவம் எல்லாத்தையுமே வந்து கலந்து ஒரு படத்துக்குள்ளே வச்சு, ஆனால் அதை ரொம்ப கேஷுவலான ஒரு டயலாகில் சொல்ல வச்சு அப்படி ஒரு படமாக அது பண்ணப்பட்டது. இந்த படம் அதுக்கு பின்னாடி பெரிய இன்ஸ்பிரேஷனாக எல்லாருக்கும் மாறி அமெரோஸ் பெரோஸ் பேபிள் மாதிரி படங்கள்லாம் கூட மல்டிபிள் ஸ்டோரி லைனை இதை விட பிரமாதமாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்தது. இதுக்கு எல்லாமே ஆரம்ப கட்டமாக 90s வந்த இந்த பல்ப் ஃபிக்ஷன் அமைஞ்சது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.